ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு எந்த பொறுப்பு வேண்டாம், என்னுடைய தொண்டர்களை இணைத்துக் கொள்ளுங்கள், அதிமுக தொண்டர்கள் அம்மா வழியில் வந்த தொண்டர்களை இணைத்துக் கொண்டு கட்சியிலே பணியாற்ற ஒரு வாய்ப்பு கொடுங்கள், அவர்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்கள், இல்லை விட்டாலும் பரவாயில்லை என்று கோரிக்கையை வைத்தார். அந்த கோரிக்கையை மறுத்து நான் மட்டும்தான் அதிகாரத்தில் இருப்பேன், இது எனது கட்சி என்ற அடிப்படையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து செயல்பட்ட காரணத்தால் தொண்டர்களை தலைமையேற்று நடத்தி கொண்டிய ஒரு முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருந்து மக்கள் செல்வாக்கு பெற்றவர், மக்களிடம் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு முதல்வராக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்கின்ற நிலை தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார், தத்தளித்துக் கொண்டிருந்தார். தொண்டர்களை அழைத்து மாவட்ட கழக ஆலோசனை நடத்திய பொழுது என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நல்ல முடிவாக எடுப்போம் என்று சொன்ன பிறகும் 3 மாதங்கள் 6 மாதங்களாக தொடர்ந்து வாய்ப்பளிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுக்கு என்ன கட்டளை இடுதோ அந்த கட்டளை நிறைவேற்றிய விதமாக எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமையாகிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான முறையிலே அம்மா இருக்கிற அளவுக்கு எவ்வளவு ஆட்சி சிறப்பாக இருந்தோ அந்த அளவிலே நடத்தி கொண்ட காலத்தால் நாம் வேறு வழி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் இணைத்திருக்கின்றோம். நாம் எந்த கட்சியை தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லும் பொழுது ஒன்று அங்கே இணைக்கவில்லை. நம்மை நம்பி வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களை என்ன செய்வது என்று ஒருங்கிணைப்பாளர் நினைத்து இந்த முடிவை எடுத்திருக்கின்றார். இந்த முடிவை எல்லோரும் வரவேற்கத்தில் ஒரு முடிவாக இருக்கு. திராவிட இயக்கம் தான் இங்கே ஆள வேண்டும், தமிழகத்தை திராவிட இயக்கம் தான் ஆள வேண்டும் என்பதிலே எல்லோரும் ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிற காரணத்தால் திராவிட முன்னேற்ற ஐயா ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து உரிய முறையிலே அவருக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவருடன் பயணித்து மாண்புமிகு முதல்வரை மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஐயா அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதிலே பெரும் பங்கை ஓபிஎஸ் அணியிலிருந்து நாங்கள் இணைக்கிறவர்கள் சேருவோம். அதிகபட்சமா 90% பேர் நம்ம இணைஞ்சிருக்காங்க. இன்னும் 5% பேர் சில கோரிக்கைகளை காத்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் நேரத்தில் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி அதிகமா அவளையும் கொண்டு வர சேர்க்க முயற்சி பண்ணுவோம். வெறும் 5% பேர் தான் வராமல் இருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்க பாக்குறீங்க, நிர்வாகிகள் பூரா வந்திருக்காங்க. இந்த நம்ம திருமங்கலத்துல போய் சேரும் பொழுது அனைத்து நிர்வாகிகளையும் கொண்டு போய் சேர்த்துருவோம். கிடைக்கல 4 தொகுதியும் வெற்றி அடைந்து கொண்டு கொடுக்க வேண்டிய இலக்கு எங்களுக்கு இருக்கு. அதுல ஓபிஎஸ்ல இருந்து சேர்ந்தவங்களோட பங்கு பெரும்பங்கா இருக்கணும். 100% எங்களோட பங்கு அதிகமா இருக்கும். நாங்க விரும்புறோம். அது நாங்க உரிமைக்காக போராடினவங்க. கொடி இல்லை, கட்சி இல்லை, ஒருங்கிணைப்பு குழு என்ற நிலையிலே நாங்கள் எவ்வாறு செயல்பட்டோம் என்று உங்கள் பத்திரிகையினவர்களுக்கு தெரியும், சிஐடி ரிப்போர்ட்டும் தெரியும். அதுக்கு இப்பொழுது நாங்கள் சரியான ஆளுங்கட்சியோட கொடி மீண்டும் ஆளப்போகிற கட்சியுடைய சின்னம் இதில் நாங்கள் போட்டினால எங்களுடைய பணி மிகவும் சிறப்பாக இருக்கும், அதிகப்படியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும்.